7ல் செகண்ட் சம்மு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏவும் ஆரும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, 3 டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? நம்ம ஜிபியில் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும், ஏ கம்மா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர்னு இருக்கும் இல்லையா? இங்கே 2 கொடுத்துட்டாங்க, ஏவும் ஆரும் கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே கண்டுபிடிக்க போகிறேன். ஏ என்னது 6, ஆர் என்னது 3. அப்போது இது ஏ, இது ஆர். 6 × 3 கம்மா இது நான் பாருங்கள், ஏ 6 × 3 ஸ்கொயர். அப்போது 6 கம்மா 18 கம்மா இங்கே 6 × 9. அப்போ 6 கம்மா 18 கம்மா 54. செகண்ட் சம் என்ன கேட்குறாங்க, ஏ √2 ஆறு √2. இப்போ நமக்கு தெரியும் அந்த சீக்வன்ஸ் எப்படி, ஜிபியோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இல்லையா? ஏன்னாது √2 ஈக்குவல் டு இல்லையா, √2. இது √2 × √2, இது √2 × √2 ஸ்கொயர். இது வெறும் √2 அப்படியே வந்துடும். இது √2 மல்டிப்ளை பண்ணால் வெறும் 2 வந்துடும். அப்புறம் இது எப்படி √2, இது × 2 இல்லையா? அப்போது √2 2 2 √2. இதுதான் அந்த சீரியஸு. தேர்டு சம்மு, ஏ = 1000, ஆர் = 2/5. ஆச்சா? இப்போ என்ன பண்ணலாம், ஏ தெரியும் நமக்கு. இந்த சீரியஸ் எப்படி இருக்கும், ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இல்லையா? 1000 1000 × 2/5, 1000 × 2/5 ஹோல் ஸ்கொயர் இல்லையா? அப்போ எப்படி அதெல்லாம் 1000 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணால் இது 2, அப்புறம் 2 0 கூட வந்துடும் இல்லையா? அப்போது 200. 200 × 2 கம்மா இந்த தேர்ட் டேர்ம் என்னது, முதல்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 10 10,000 × 4/25. 4/25. அப்போ என்ன பண்ணலாம், எத்தனை 5 இருக்குது, இங்கே 5 5 இருக்குது, இங்கே 2 5 இருக்குது இல்லையா? அப்போது இதுதான் மிச்சம் இருக்குது பாருங்க. 1000, இது 400, இது 200 × 4/5. 4/5 ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும், 5 1s ஆர், இது 4 1s ஆர், அதாவது 40. 40 × 5 200. அப்போ என்ன ஆச்சுங்க பாருங்கள், 1400 160. இதுதான் சீரியஸ். தேங்க்யூ. இதுக்கு மேலே உங்களுக்கு சீரியஸ் கண்டுபிடினாலும் கண்டுபிடிக்கலாம், ஆனால் தேவைப்படாது, இதுவே போதுமானது. ஓகேங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க, அதுதான் உங்கள் வேலையே. ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர், இதுவும் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர், இதுவும் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர். ஏ ஆரும் கொடுத்துட்டாங்க, அதை ஃபார்முலா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதை அந்த ஆர்டரில் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா ஸ்கொயர் பண்ணணுமா என்னன்னு க்ளீனாக தெரிஞ்சிடும். கேன்சல் பண்ணுறது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இதை பார்த்தாலே புரிஞ்சிடும் நமக்கு, எழுதினாலே. எல்லாம் நம்பரை இந்த ஃபார்முலா சீக்வன்ஸில் எழுதினாலே தெரிஞ்சிடும் நமக்கு. அது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷனை மாற்றி மாற்றி பண்ண வேண்டியது தான். வேறு எந்த வேலையும் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.